பிரைஸ் தி லார்ட். கடந்த நாட்கள்ல ஏசப்பாவுடைய மரணத்தை குறித்தும் அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்தும் பார்த்தோம். சோ ஏசப்பாவுடைய மரணத்தின் முகாந்திரமாய் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அவருடைய உயிர்த்தெழுதலின் முகாந்திரமாய் நமக்கு நித்திய ஜீவன் கிடைத்தது என்பதை பார்த்தோம். சோ இந்த நித்திய ஜீவன் எல்லாருக்குமே இருக்கா? எல்லாருடைய பாவங்களும் மன்னிக்கப்பட்டதா? சோ அவரு சிலுவையில மரித்தாரு, ஒரு உயிர்த்தெழுந்தாரு. அப்ப நம்ம எதுவுமே செய்ய தேவை இல்லையா அப்படின்னு கேக்குறீங்களா? இல்லைங்க. அவர் செய்ய வேண்டியதை அவர் செஞ்சுட்டாரு. இப்ப நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை நம்ம செய்வோம். ஆமாங்க, முதலாவது நம்ம ரட்சிக்கப்படணும் இல்லையா? ரட்சிக்கப்படாம எப்படி நமக்காக கொடுத்ததான அந்த நித்திய ஜீவனை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும்? சோ முதலாவது நம்ம ரட்சிக்கப்படணும். ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப சிம்பிளான விஷயங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்துல 10வது அதிகாரம் 9வது வசனத்துல இப்படியாய் சொல்லுகிறாரு, இயேசு கிறிஸ்துவை வாயினாலே அறிக்கை செய்து தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று இருதயத்திலே விசுவாசித்தால் நாம் ரட்சிக்கப்படுவோம். 2 விஷயம் தான். ஒண்ணு அறிக்கை பண்ணணும்.